உனக்கு ஹீரோயின் தகுதியே கிடையாது அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவை விட்டு விரட்டப்பட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ஷிவானி. சின்ன திரையில ஒரு சில சீரியல்களை நடிச்சிட்டு இருந்த இவங்க விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா செம ஃபேம் ஆனாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே சோஷியல் மீடியால அடிக்கடி போட்டோஸ் போட்டு ரீல்ஸ்ல டான்ஸ் ஆடி இளைஞர்களோட மனசுல ஒரு இடத்தை பிடிச்சாங்க. அந்த அடிப்படையில தான் இவங்களுக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பும் கிடைச்சிச்சு. ஆனா அதை கொஞ்சம் கூட பயன்படுத்திக்காம ஷிவானி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா விக்ரம், வீட்ல விசேஷம் இந்த மாதிரி படங்கள்ல அப்பப்போ வந்து தலையை காட்டிட்டு இருந்தாங்க. அப்படி இவங்களுக்கு பெரிய அளவுல இந்த ஒரு சினிமா பட வாய்ப்புகளும் வரல. ஏன்னா அரக்கோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா மட்டும் சினிமாவுல நடிக்க முடியாது அப்படின்றத இப்போ இவங்க புரிஞ்சிருப்பாங்க. நடிப்பு சுட்டு போட்டாலும் இவங்களுக்கு வரல அப்படின்னு எந்த ஒரு டைரக்டருமே சிவானி அவங்களோட படத்துல வச்சுக்க விரும்பல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மனிஷா யாதவ். வழக்கு எண் 18/9 படத்தின் மூலமா அறிமுகமான இவங்க ஜன்னல் ஓரம், ஒரு குப்பை கதை மாதிரியான படத்துல நடிச்சிருக்காங்க. ஒரு குப்பை கதை படம் நல்லா தான் இருக்கும். ஆனா இவங்க கேரக்டர் இன்னைக்கு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் மறந்திருப்பாங்க. கடைசியா இவங்க சண்டி முனி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க. சண்டி முனின்னு ஒரு படம் இருக்கிறதே இங்க நிறைய பேருக்கே தெரியாது. அதுக்கப்புறமா பெரிய அளவுல இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம், வேற விட்டா வாய்ப்பில்லை அப்படின்னு அப்படியே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களை ஹீரோயினா மக்கள் ஏத்துக்க விரும்பவே இல்ல. இதுக்கு முக்கிய காரணம் என்னதான் தொடர்ந்து நம்ம படங்கள்ல நடிச்சாலுமே பெயர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணா மட்டும்தான் மக்களோட மனசுல நிக்க முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாளவிகா மோகன். மலையாள நடிகையா இருந்த இவங்க தமிழ்ல பேட்ட, மாஸ்டர் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சாங்க. இந்த ரெண்டு படமுமே நல்லா பிளாக் பஸ்டர் ஆனாலுமே மாளவிகா மோகனுக்கான மரியாதை கிடைச்சிச்சானா சத்தியமா கிடையாது. அப்பவே இவங்க தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ஓவர் டேக் பண்ணி நல்லா வருவாங்கன்னு பார்த்தா தனுஷ் கூட தேவையே இல்லாம மாறன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க. அது எவ்வளவு பெரிய ஃபிளாப் ஆச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்கலன்னு சொல்றதை விட கொடுக்கல. சோசியல் மீடியால எக்கச்சக்க போட்டோக்களை அடுக்கடுக்கா இறக்கியுமே இவங்களுக்கு தமிழ்ல எந்த ஒரு பட வாய்ப்புகளும் பெருசா வரல. அதுக்கு முக்கிய காரணம் ஒரு கட்டத்துல மாளவிகா மோகனை நம்ம தமிழ் சினிமாவோட ராசியே இல்லாத நடிகை அப்படின்லாம் முத்திர குத்தி வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு நடிப்பும் வரல, ஹீரோயினுக்கான குணாதிசயமும் இவங்களுக்கு இல்ல அப்படின்றது ஒரு முக்கிய காரணம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா நம்பீசன். குள்ளநெறி கூட்டம், பீட்சா உள்ளிட்ட படங்களை நடிச்சிட்டு இருந்த இவங்க ஒரு சிங்கரும் கூட. இவங்க எக்கச்சக்க பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்களோட குரலை கேட்டு நிறைய பேர் மயங்கிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பாடுவாங்க. இவங்களோட அழகான குரலுக்கு கிடைச்ச வரவேற்பை இவங்களோட நடிப்புக்கு கிடைக்கல அப்படின்னு தான் உண்மை. என்னடா சொல்ற, குள்ளநெறி கூட்டம், பீட்சாலாம் நல்லா தானே இருக்கும், நல்லா தான் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க நல்லாவே நடிச்சிருந்தாலுமே ஒரு ஹீரோயினுக்கான குணாதிசயம் இவங்களுக்கு இல்ல அப்படின்னு நிறைய படத்துல இருந்து இவங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க நடிச்ச நல்ல நல்ல படங்களுக்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்குமே டயர் 3 இல்ல டயர் 4 லிஸ்ட்ல தான் இவங்க இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யாஷிகா ஆனந்த். யாஷிகா ஆனந்த் எல்லாம் ஒரு ஹீரோயின் சொல்றதே மிகப்பெரிய பாவம். ஏன்னா சினிமா அப்படின்றத ஒரு புனிதமான விஷயமால நிறைய பேர் பாக்குறாங்க. சினிமா அப்படின்றது ஒருத்தங்களோட வாழ்க்கையே மாத்தும் அப்படின்ற அளவுக்கு நம்ம புரிஞ்சிருப்போம். ஒரு மோட்டிவேஷனல் படம் கூட நிறைய பேரை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யாஷிகா மாதிரி ஆளுங்க சினிமாவை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, சோசியல் மீடியால ஒரு அரகுற ட்ரெஸ் போட்டா போதும் நமக்கு கண்டிப்பா சினிமாவுல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடைச்சுதான் இவங்க சினிமாக்குள்ள வந்தாங்க. ஆனா வந்து நடிச்ச படம் ஏதாவது உருப்படியா இருந்துச்சா? இல்ல. அதுக்கு ஏத்தபடியே அடுத்தடுத்த எந்த ஒரு பட வாய்ப்புகளும் வராம இப்ப யாஷிகா ஆனந்த்னு ஒருத்தங்க இருந்த அடையாளமே இல்லாம போயிடுச்சு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை ஒரு முன்னணி ஹீரோயினா மாறணும் அப்படின்னா அழகும் திறமையும் கண்டிப்பா இருக்கதான் செய்யணும். ஆனா அழகை மட்டுமே வச்சுட்டு சாதிக்க நினைக்கக்கூடிய எத்தனையோ நடிகைகள் இப்ப மொத்தமா மார்க்கெட்டை இழந்து நிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.